கங்க்ராச்சுலேஷன் கலா. கிராண்ட் ரிகர்சல்லையே இவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டியே. காலேஜ் ஆண்டு விழா போட்டியில இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். தேங்க்யூ மேடம். இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு உங்க ஒத்துழைப்பு தான் காரணம். ஜீவகாருண்ய தலைவரை எரும மாடு முக்கியது, அதே இடத்தில் செத்தது. இது எரும மாட அவரா? வாங்க, காலேஜ்ல இருந்து வரது லேட்டா? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பா. ஸ்பெஷல் கிளாஸ் வந்து காலேஜ்ல இல்ல உங்களா? ஏன்னா வயசு பொண்ணை பெற்று வச்சுட்டு இருக்கிறது அடி வயத்தில் நெருப்ப கட்டி இருக்க மாதிரி இருக்குமா? ஏன்பா பயப்படுறீங்க? இல்ல நான் பேப்பர் பாக்குறது இல்லையா? நீ காலேஜுக்கு போன கமலா காணா, வேலைக்கு போன விமலா காணான்னு என்ன வந்துட்டு இருக்கிறானா? இந்த பாரு, இந்த காதல் கீதல் கன்றாவி இதெல்லாம் கூடாது. உனக்காக முறை மாப்பிள்ள காத்துட்டு இருக்கா, அதை மறந்தாது. ஏன்பா நம்ம கூட சண்டை போட்டுங்க கிட்டிய சம்மந்தம் வச்சுக்கிறது? இந்த பாருமா, நீர் அடிச்சு நீர் விலகாதுமா. நம்ம சொந்தம் விட்டு போக கூடாதுமா. உன்னுடைய கல்யாணத்தை வச்சுதான் நம்ம சொந்தம் தான் உண்மை சேரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதை கெடுத்துறாதுமா. இந்த நில்லாது என்னது இது? பத்தார தலையாரி முறையை இழுத்து மாட்டின மாதிரி இது என்ன ட்ரெஸ்? ஏன்னா இன்னொரு அரை கட்டி கேட்டா நான் வாங்கி தரவா மாட்டேங்கன்னு என்ன கீழே துணியா காணா? இதையே என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அடன் சொல்லி ஆக்கிறாங்க. சொல்ல பேசும் மூஞ்சி பாரு, காலில் ஒரு ஏணி வேற. ரொம்ப கெட்டு போச்சு. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கங்க. அடே வாங்க 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 வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்கம்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரே கூட்டில இருந்த பறவைங்க இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்க. நீங்க தான் உங்களுக்கு புத்தி சொல்லி பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். பல குடும்பத்தோட வழக்குகளை கோர்ட்டுக்கு கொண்டு போற ஒரு வக்கீல் குடும்பமே பிரச்சனைன்னா அது வேடிக்கை தான். அந்த வேடிக்கை எல்லாரும் பாக்குறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. விஜய் இங்கதான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான். அவனோட முறை பொண்ணு அதான் எங்க பேத்தி கலாவ அவன் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையை உருவாக்கினா அதுவே போதுங்க. பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்.